ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீக் ஜூன் 6 முதல் ஜூன் 10 வரைக்கான வீக்லி அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்லி அனலைஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா மந்த்லி அனலைஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். மந்த்லி அனலைஸ் இப்போ தான் வந்து 3 days ஆச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி அனலைஸ் ரொம்ப முக்கியமானது. அதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேர் eurusd. நம்ம வீக்லி அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. eurusdல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து ஜூம் அவுட் பண்ணி வச்சு செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டில் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் சொன்னது என்னன்னா இந்த பாயிண்ட், அதாவது 3446 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா மேலே போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி அப்கமிங் வீக்ஸ் வந்து நம்ம பை தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி மந்த்லியும் பார்த்துருவோம். மந்த்லியில் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா வந்து மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுக்கும். பட் உடனே வந்து மார்க்கெட் மேலே போகாது. மார்க்கெட் ஒரு கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு தான் மார்க்கெட் பை போகும். ஸோ ஆனால் வந்து பை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து மந்த்லிலையும் நல்ல சப்போர்ட்டில் திரும்பி இருக்கு. ஸோ நம்ம வந்து பை இந்த வீக் நம்ம ஃபுல்லாக பை தான் போகிறோம். ஆனால் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கேண்டில் பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து போகணும். ஏன்னா மார்க்கெட் நல்ல டவுனில் இருக்குங்காட்டிக்கு மேபி பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகிற போது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ eurusd பை தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா GBP/USD என்னன்னு பார்த்தீங்கன்னா GBP/USDல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம eurusd மாதிரியே தான். அது பை போச்சுன்னா இதுவும் பை போகும். நல்ல ஒரு சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் பை தான் போகும். மந்த்லி அனலைஸ் என்னன்னு பார்த்துருவோம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பின்பார், அதாவது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து இது வந்து இந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பாயிண்ட் இருக்கு. ஸோ உடனே வந்து பை எடுத்து மார்க்கெட் மேலே போயிடாது. கொஞ்ச நாள் ஒரு 2500 பாயிண்ட்ஸ்னால கீழே வந்து 50% என்ட்ரிங்கிற மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் செல் போகலாம். பட் ஆனால் ஃபுல்லாக செல் போகாது. ஆனால் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே நம்ம பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ வீக்லிலையும் பை தான் எடுக்க போகிறோம் GBP/USDல. ஸோ டேக்கான கேண்டில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டேக்கான கேண்டிலில் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதை வந்து பிரேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டார்கெட்டுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இன்சைட் பார் பிரேக் ஆனங்காட்டிக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை அப்டேட் பண்ணல நான் டெலகிராமில். ஸோ எனக்கு டைம் இல்லாதங்காட்டிக்கு. பட் நம்ம ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் மார்க்கெட் போனதுக்கு அப்புறமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அச்சீவ் பண்ணிட்டோம் டார்கெட்டை. பட் eurusdல மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் எது பேசுகிறேன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நம்ம கால்ஸ் கொடுக்குறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. நியூவாக வந்தவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AUD/USDல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் செட் பண்ணிக்குவோம். வீக்லியில் செட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறக்காக கொஞ்சம் நல்லா ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். இது ஒரு செல் கேண்டிலுங்க. செல் கேண்டில்னால கொஞ்சம் மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே எவ்வளோ தூரம் வரும்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லலை. அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ திரும்பி போயிட்டு இருக்கு. ஸோ திரும்பி போயிட்டு இருக்கும்போது இப்போ மார்க்கெட் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேமர், அதாவது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதை வந்து 71423 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும். பட் என்ன மந்த்லியில் சொல்லுதுங்கிறது நம்ம முதல்ல பார்த்துடணும். மந்த்லி என்ன சொல்லுது? இப்போ தான் க்ளோஸ் ஆயிருக்கு மந்த்லி. ஸோ மந்த்லியிலேயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன சொல்கிறது, பாடி வந்து பார்த்தீங்கன்னா போன ப்ரீவியஸோட தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் பை தான் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது AUD/USD. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீக்லிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து 714,886க்கு க்ளோஸ் பண்ணுச்சுன்னா செல் போயிருங்க. செல் போயிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு டார்கெட் புக் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. டேல என்ன கேண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேல வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நல்லா ரொம்ப தூரமே மேலே போயிடுச்சு. 1:2 வச்சிருந்தோம். அதை விட அதிகமாகவே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நான் போட்டிருந்தேன். பட் இதுக்காக நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? நான் சொல்லக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டூரேஷன் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்திருந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்சைட் பார்க்காக எடுத்திருந்தோம். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். 9 இல்லை 8 கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் அடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1400 பாயிண்ட் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 9 days வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் எடுக்கிற வேல்யூம் வந்து அது பேஸ் பண்ணி எடுங்க. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம சொல்லித்தரோம்.
நம்ம ஜூன் வந்து 11, 12 வந்து நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம், பெய்டு கிளாஸ். நீங்க விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 2 டேஸ் கிளாஸ், அது போக கண்டினியூஸா நம்ம வந்து வீக்லி 1 hour கிளாஸ் எடுக்கலாம் பிளான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. அதை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்டேக்கான கேண்டில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பை தான் நம்ம AUDUSD போக போறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா USD CAD. USD CAD பாத்தீங்கன்னா மந்த்லி வீக்லி அனலைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வீக்லியில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்குங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸில் வந்துருக்கு. அதனால வந்து மார்க்கெட் செல் தான் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு செல் ஆயிருக்கு. இன்னும் செல் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். எது வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம்னா இன்னும் வந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 24,555 வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செல் தான் போக போகிறோம். சரி, எது இருந்தாலும் நம்ம வந்து மந்த்லியை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். மந்த்லி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியும் செல் தான் சொல்லுது. ஸோ செல் நம்ம ஸ்ட்ராங்காக போகலாம். ஸோ ஈரோ கேட் மந்த்லியும் செல், வீக்லியும் செல், டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சதுன்னா எடுக்கலாம். ஸோ அடுத்து டேக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா USD JPY. USD JPY பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்குது மார்க்கெட். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த வீக்லி வந்து இங்கே பாருங்க பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே போகும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 131 370 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் எங்கே போகுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட் புல்லிஷ், அதாவது அந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மந்த்லி எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். மந்த்லியில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் ஆயிருந்தது. இதை பிரேக் பண்ணா மார்க்கெட் கீழே வரும். எதை சொல்றேன்னா 2126 386 க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து அது கீழே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் காணும். எனக்கு தெரிஞ்சு 131370 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மந்த்லியும் அதுக்கடுத்து மார்க்கெட் பை தான் போகும். ஸோ பைக்கான கேண்டில் எதாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுங்க. நம்ம இது சொல்லியிருந்தோம், செல் போக சொல்லியிருந்தோம். செல் போயிருந்தா மார்க்கெட் நம்ம வந்து செல் எடுத்திருந்தோம். பட் மார்க்கெட் வந்து இதில் ஸ்டாப் லாஸ் புக் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா USD செஃப். USD செஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா USD செஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லி அனலைஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்குவோம். ஜூம் அவுட் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நல்லா மேலே அப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1.0072 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ வீக்லியில் இன்சைட் பார் ஃபார்மேஷன்னா பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகும். பட் வீக்லியில் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ மந்த்லி என்னன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். மந்த்லியில் வந்து செல் இருக்குங்காட்டிக்கு நம்ம வந்து வீக்லியில் பிரேக் ஆச்சுன்னா வந்து நம்ம செல் போகலாம். ஸோ இந்த வீக் நம்ம வந்து செல் தான் போக போகிறோம். USD செஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து செல்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட் எந்த கேண்டிலும் ஃபார்மேஷன் எதுவும் இல்லை ப்ராப்பரா. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஏதாவது கேண்டில் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா நம்ம சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செல் தான் போக போகிறோம். இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே செல் எடுத்திருந்தோம் ஸ்டாப் லாஸ். சாரி, இங்கே மார்க்கெட் எடுத்து இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது பழைய ட்ரேடு, நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா USD செஃப்க்கு அடுத்தது நியூசிலாந்து NSD USD நம்ம USD பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்லி அனலைஸ்க்கு வந்து வீக்லி செட் பண்ணிக்கோங்க. வீக்லி செட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதோ அந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அதனால மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு NSD USD. ஸோ நம்ம இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மந்த்லியும் ஒரு டைம் செக் பண்ணிடணும். மந்த்லியில் பை இருக்குது. ஸோ மந்த்லியில் நல்ல ஒரு ஹேமர் ஃபவுண்டேஷனுங்க. ஸோ இந்த மந்த் அதாவது நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பை போகலாம். உடனே பை போகுமானா 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம் மார்க்கெட். ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீக்லியில் மந்த்லியில் பை, வீக்லிலையும் பைலினா இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து டே கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டில் ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்தது பை, இங்கே எடுத்திருந்தோம் பை, இந்த இடத்துல எடுக்க சொல்லி எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் 2000-2500 பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் மீன்ஸ் ரொம்ப குறைவான ட்ரேட் தான் எடுப்போம். பட் அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்க, அது நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம மண்டேக்கான ட்ரேட் எதுவும் இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. அதுக்கடுத்து நம்ம GBP USD பார்க்க போகிறோம். GBP JPY பார்க்க போகிறோம். GBP JPYயில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைஸ் செட் பண்ணிக்குவோம். வீக்லி அனலைஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட் சார்ட்டை வந்து சின்னதாக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்சைட் பார் வீக்லியில் பிரேக் ஆகிட்டு ஒரு ஹேமர் பேட்டர்னுக்காக மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். மந்த்லியில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஹேமர்னு சொல்ல முடியாது, ஹேங்கிங் மேன் சொல்லலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்து மார்க்கெட் நல்லா போகும். ஸோ அதனால வந்து வீக்லி பை, ஸோ ஜிபிபி ஜேபிஐ நம்ம வீக்லியும் பை, மார்க்கெட் மந்த்லியும் பை. ஸோ டேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கேண்டில்ல ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா எவ்வளோ தூரம் பிரேக் வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000னா 4000 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் தான் எடுப்போம். ஸோ ஆனால் அச்சீவ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஜூன் 11, 12 வந்து ட்ரேடிங்க்கு வந்து நம்ம பேமெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி வீக்லி ஒவ்வொரு டைமும் இப்போ நம்ம ஜூன் 11 and 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லித்தர போகிறோம். அது கூட சேர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு 1 hour கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம மேஜர் பேர்ஸ் மட்டும் பார்த்தோம். கோல்டு இந்த வீக் நம்ம வீக்லி அனலைஸ் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ மேஜர் பிளஸ் ஜிபிபி ஜேபிஐ மட்டும் தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய்.